இப்போ மார்கழி மாதம் எவ்வளோ குளிருன்னு சொல்லிட்டு ஐயப்ப பக்தர்கள் மட்டும் இல்லை, நம்மளுக்கும் நல்லாவே தெரியும். அதில் பச்சை தண்ணியில் குளிக்கிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். எங்கள் ஊரில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பாருங்கள். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு மருமகளுக்கு மாமியாராக இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழிச்சு தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி வந்துச்சு. அது எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு. பக்கத்து வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்துச்சு. அந்த பொண்ணுக்கு கார்த்திகை மாதம் கல்யாணம் ஆச்சு. மார்கழி மாதம் உடனே பிறந்துருச்சு. மார்கழி மாதத்தப்போ அந்த பொண்ணு இப்போ காலேஜ் போயிட்டுருக்குது. மார்கழி மாதம் கோலம் போடணும்னு சொல்லிவிட்டு அவங்க மாமியார் அதுக்கு முன்னாடி 2 வருஷமும் ஒரு நாள் கூட அந்த வாசலில் நான் கோலத்தையே பார்த்ததில்ல. ஆனால் அந்த மாமியார் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே 8 கோணம் வரணும், 6 கோணம் வரணும், 4 கோணம் வரணும், வட்டமாக வரணும், சதுரமாக வரணும், திங்கக்கிழமை சிவப்பு கோலம் போடணும், செவ்வாய்க்கிழமை புழு கோலம் போடணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த கோலம் போடுறது பிரச்சனையான்னு கேட்காதீங்க. 6 மணிக்குள்ளே கோலம் போட்டு முடிச்சிருக்கணும். அது எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்லாதீங்க. தலைக்கு குளிச்சுட்டு தான் போடணும். புருஷன் பொண்டாட்டி சேர்ந்தால் காலையில் தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல் மாடி வீட்டில் மேல் மாடியில் இருந்தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. கீழே அவங்க மாமியார் கீழே படுத்துக்குவாங்க. கீழே தான் கிச்சன் இருந்தது. அப்போல்லாம் அவங்க அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருந்தது. ஆனால் அதில் ஹீட்டர்லாம் கிடையாது. அந்த பொண்ணு பாவம் எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில் 4 மணி குளிச்சிக்கிட்டு 5 மணிக்கெலாம் வாசலில் எதையோ ஒரு கோலம் போட்டுட்ருக்கோம். அதுக்கு அவ்வளோ கோலம் போடவும் தெரியாது. ஏதோ தெரிஞ்சதெல்லாம் பண்ணும். அதெல்லாம் அவ்வளோ சொட்டை கண்டுபிடிப்பாங்க. 8 கோணம்னா 8 கோணமும் கரெக்டாக நிற்கணும் அப்படிம்பாங்க. 6 கோணம்னா 6 கோணம் கரெக்டாக நிற்கணும். 5 கோணம் கரெக்டாக நிற்கணும். ஒவ்வொரு நாளைக்கு 7 நாளும் 7 விதமான கோலம், 7 கலர், அதெல்லாம் சொல்லி அது இதுன்னு பயங்கர டார்ச்சர் பண்ணாங்க. நிஜமாக நானாக இருந்திருக்க மாட்டேன். அந்த பொண்ணு ஒரு 15 நாள், மார்கழி 15 நாள் தாக்கு பிடிச்சது. அப்புறம்லாம் ஓடி போயிடுச்சு. அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மார்கழி முடிஞ்சு தான் திருப்பி வந்தது. அப்புறம் திருப்பி வந்தோடனே கன்சீவ் ஆகிடுச்சு. அந்த முதல் குழந்தை பிறந்து தாய்ப்பால் அவங்க அம்மா வீட்டில் பிறந்தது உடனே போய் கூப்பிட்டு வந்துட்டாங்க 3 மாதத்தில். தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கும் போதே அவங்க புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் சண்டை பண்ணி விட்டு குழந்தைய பிடுங்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க. தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைய பிடுங்கிட்டு அனுப்புனா தான் அவளாக வருவாள். அதுவும் போய் 2 நாள் இருந்துட்டு வந்துடும். அப்படியே வாழ்ந்துச்சு. 2வது பொண்ணு குழந்தை பிறந்தது. அதுக்கும் அப்படி தான். குழந்தைய பிடிங்கிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அது திருப்பியும் வந்துடும். ஆனால் குழந்தை நானே நோட் பண்ணியிருக்கிறேன். குழந்தை தாய்ப்பால் நிறுத்திடுச்சு அப்படின்னா அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஆனால் அந்த குழந்தை தாய்ப்பால் குடிக்கிற வரைக்கும் சும்மா நைன்னு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அதை அனுப்பிச்சி விட்டுட்டுப்பாங்க. அப்புறம் 3வது குழந்தை பிறந்தது. 3வது குழந்தை பயங்கர அடங்க. அதெல்லாம் தாய்ப்பால் நிறுத்தினா குழந்தை செத்து போயிருங்கிற அளவுக்கு அது அடம், அவ்வளோ அடம் பண்ணும். அது இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குது. அது அவ்வளோ அடம் பண்ணும். அதை பிடுங்கிட்டு ஒரு நாள் அனுப்பி விட்டாங்க. அவள் போயிட்டா. 2 பெரிய குழந்தைகள் 2 எடுத்துக்கிட்டு அவள் போயிட்டா. அப்புறம் பார்த்திங்கன்னா அது கத்துனா அந்த ஊரே கூடி போவோம். அந்த அளவுக்கு கத்துது, பயங்கரமாக கத்துது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நின்று போச்சு. இன்னும் சத்தம் கேட்கல எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்துக்கு இந்த பொம்பளை இப்படி நடந்துக்குதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு விட்டுட்டோம். காலையில் கேட்டால் அது சொல்லுது, நான் பால் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு. உங்களுக்கு எப்படி இந்த வயசில் பால் வரும் அப்படின்னா, பால் வரலன்னா நான் சப்பிட்டுக்கிட்டுமே, அது அவ்வளோ குறும் பண்ணுது, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி கூட இருந்துச்சு. ஆனால் திருப்பியும் அது வந்துருச்சு. குழம்புல உப்பு இல்லை, பொரியல் சரியில்லை, இட்லி சுட்டா கல்லாட்டம் இருக்குது, தோசை சுட்டா எண்ணெயே ஊற்றுறதில்ல, எனக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றுறதில்ல, எல்லாத்துக்கும் எண்ணெய் ஊற்றுறா, அவள் மட்டும் சட்டியாக நெய் ஊற்றி தின்னுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சாப்பாடு கூட அளந்து தான் சாப்பிட்ணும். கொஞ்சம் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டுச்சுன்னா கூட அதுக்கு ஒரு திட்டு வாங்கணும். அந்த மாமியார் முன்னாடி உட்காந்து தான் அந்த மருமக சாப்பிட்ணும். ஏன்னா நெய் கொஞ்சம் அதிகமாக போட்டுச்சுன்னா தோசை 2 தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா அப்படிலாம் பயங்கர கொடுமை பண்ணிச்சு. அதுக்கு ஒரு கொழுந்தனார் வேறு இருந்தார். அவரும் அப்படி தான். அவர் 18 தோசை 19 தோசை சாப்பிடுவார். அது லேசாக இல்லைன்னு வேறு பேசுவார். அதில் என்னமோ போடலாம், அது போடல, இது போடலன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணியை திட்டிக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும். அப்புறம் இப்போ என்னாச்சுன்னு மட்டும் சொல்கிறேன். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி பாத்ரூமில் வலிக்கிட்டு விழுந்து அந்த மாமியாருக்கு 1 சைடு தொடை எலும்பு அப்படியே கட் ஆகிடுச்சு. ஒரு சைடு தொடையோட எலும்பு தண்டுவடத்துலேருந்து அப்படியே கட் ஆகிடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போனால் 2 மாதம் கண்டினியூவாக பெட் ரெஸ்ட் எடுக்கணும். பயங்கர செலவாயிடுச்சிங்க. அது எலும்பே கட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த மருமகள்லாம் அதுக்கப்புறம் அது ராட்சசி ஆகிடுச்சு. ஒரு பைசா செலவு பண்ணுறதுக்கு நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொழுந்தனார் ஒய்ஃபும் அவங்க மட்டும் ஏன் பண்ணுவாங்க, அவங்களும் உன்னால் முடிஞ்சால் பாரு உங்கள் அம்மாவுக்கு, இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொழுந்தனார்கிட்ட இதே சட்டம் பேச ஆரம்பிச்சிருச்சு. நான் கூட இவ்வளோ அமைதியாக இப்படி இருந்து பொண்ணா அப்படி பேசுதுன்னு நான் அவ்வளோ வன்மத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்துக்குது. இன்னொன்று பிள்ளைங்களாம் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க. அவங்களாம் அம்மாவுக்கு நல்ல சப்போர்ட்டு. நீ எது வேணாலும் பாருமா, எங்கே வேணாலும் போய் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதுங்க நின்றுடுச்சிங்க. அதுவும் அந்த சின்ன ரோடி இருக்குதே, அது என்ன வேணாலும் பண்ணி நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்ட்டு அவங்க பாட்டியெல்லாம் திரும்பி கூட பார்க்கல. அப்புறம் அதோடைய பென்ஷன் பணம் நகைங்க எல்லாம் வச்சு தான் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போட்டால் கொண்டுட்டு பெட்டில் போட்டதோடு சரி.
அப்புறம் அவங்க கொழுந்தனார்லாம் எப்படி பேசுன்னு தெரியுமா, நீ தானே எதை எடுத்தாலும் எங்கள் அம்மாம்ப போய் அள்ளி கொட்டேன், இன்னும் ஆள் வச்சு செய்ய, நீ தான் அப்படியே பாசமாக வலிக்கு விட்டு விழுந்தது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிச்சு. அப்புறம் அவங்க கொழுந்தனாரே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். அப்புறம் ஒரு பொம்பளை வச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இப்போ அது எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சாப்பாடு பிளேட்டில் என்னால் போட்டுட்டு வந்து கொடுக்க முடியாது, டீ கொண்டுட்டு வந்துலாம் கொடுக்க முடியாது, வேணுன்னா எந்திரிச்சு வந்து குடிச்சிக்கணும். ஏங்க அதே நடக்க முடியாதுக்குது, அது எப்படி வந்து எந்திரிச்சு குடிக்கும்? ஏன் ஏகப்பட்ட குடும்பம் பண்ணியிருக்குது இல்லையா? சின்ன மருமக வரும்போதெல்லாம் அவங்க சொந்தத்தில் கட்டிட்டு வந்ததுனால கொஞ்சம் மாதிரியாக தான் நடந்துச்சு, ரொம்ப குடும்பம் பண்ணல. அதனால் வந்து இது ரொம்ப ராட்சசி ஆயிடுச்சு மருமக. அப்புறம் நீ வேணா தனிப்பட்ட முறையில் இருந்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் பென்ஷன் வாங்குறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு ரூமு, ஒரு கிச்சனு மாதிரி ரூமு, அப்புறம் அதுலேயே பெட்ரூம் அப்படிலாம் பண்ணி கொடுத்துட்டாங்க 2 பசங்களும். அது பாவம். ஆனால் அது செஞ்சதுக்கு வேணும்னு தோணுனாலும் அது இப்போ வந்து அழுது தீக்குது. எனக்கெல்லாம் திருப்பி வந்து நான்லாம் விழுந்தேன்னா ஏதாவது ஆச்சுன்னா எனக்கெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க, எனக்கெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வர்றவங்கெல்லாம் வந்து இவ்வளோ கொடுமைக்கார மருமகளான்னு இன்றைக்கி இதை வச்சு பேசுகிறாங்க. எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கெல்லாம் தெரியும் அது எவ்வளோ கொடுமை அந்த மருமகளை பண்ணிச்சு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்குறோம். அவ்வளோ சித்திரவதைப்பட்டுச்சு அந்த கொஞ்சம் அது கன்சீவாக இருக்கும்போது கூட ஹார்லிக்ஸ் போட்டுக்கிட்டு வந்து கொடுன்னு சொல்லிவிட்டு இது தான் சொல்லும். இது வாங்கி குடிச்சிட்டு உக்காந்துட்ருக்கோம், அது போட்டுட்டு வந்து கொடுக்குறதோட சரி. அப்புறம் குடிச்சிட்டுனே உள்ளே போய் பார்க்கும். ஏன்னா அவள் ஏது டம்ளரில் வச்சு குடிச்சிட்டான்னா பால் கொண்டுட்டு வந்து முன்னாடி வச்சு அதில் ஹார்லிக்ஸ் ஸ்பூனில் எடுத்து அது முன்னாடியே கொட்டிவிட்டு அந்த பாட்டில் மூடி கொண்டு போய் வச்சிடணும். அவ்வளோ கண்டிஷன். அப்படியெல்லாம் கொடுமை பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நாய் படாத பாடுபடுது. நடக்கவும் முடியல, டாக்டர் நடக்கவும் சொல்ல, ஆட்டுக்கால் சூப்பு குடிங்க, ஆட்டுக்கால் சூப் மட்டும்தான், ஆட்டுக்கால் சூப்பு குடிங்க, கோழிக்கால் சூப்பு குடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. யார் போய் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் செஞ்சு கொடுக்கறது? இப்போ அவங்க கொழுந்தனார்லாம் இப்போ விட்டுட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் அவங்க அண்ணிக்கிட்ட சண்டை போட்டு முன்ன எவ்வளோ கொடுமை பண்ணாரோ அந்த அளவுக்கு அண்ணி வந்து அண்ணனை வந்து ஒரு பைசா கொடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுங்கிற அப்படின்னு நினைக்கிச்சு. கொடுக்க முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியும்? உங்கள் அம்மாக்கிட்ட பென்ஷன் பணம் இருந்தால் செய்ய, இல்லைனா உன் பணத்தை வச்சு செய்ய, இல்லைன்னா நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், அல்லது உங்கள் அம்மாவை கொண்டு போய் எங்கேயாவது ரோட்டில் கூட விட்டுட்டு வந்துடு. ஆனால் நான் எதுவும் செய்யறதுக்கு கூடவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன். அவ்வளோதான், தெளிவாக இருக்குது. இது வந்து தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியல. தப்பாக ரைட்டான்னு நிச்சயமாக எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாமியார் கொஞ்சம் தன்மையாக நடந்திருந்தால் மருமக இவ்வளோ மோசமாக போயிருக்காது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. இந்த மார்கழி மாத கொடுமையெல்லாம் கொஞ்சம் எனக்கு இந்த மார்கழி மாதத்துலலாம் ஒவ்வொரு மார்கழியிலையும் எனக்கு ஞாபகம் வரும். காலையில் எழுந்துருச்சு அந்த முடி எவ்வளோ இருக்கும் தெரியுங்களா? அதுக்கு வந்து எவ்வளோ முடி, நீட்டமான முடி, அதுக்கு அடர்த்தியான நீட்டமான முடி. அதுக்கு வந்து தலையோட பச்சை தண்ணி விரித்தனமாக ஊற்றிக்கும். வேறு வழி எதுவுமே பண்ண முடியாது. கீழே வந்து தண்ணி வச்சு ஊற்றுனா அதுக்கு ஒரு திட்டு, அது அங்கேயே குளிச்சிக்கும். அப்படியே சவர் திறந்து விட்டு அப்படியே தலைக்கு குளிச்சிக்கிட்டு வந்து அது அப்படியே கோலம் போட்டு, ஐயோ சாமி எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு நினைக்கும் போது இப்போ அந்த வாசல் வந்து பார்த்திங்கன்னா அது வேணும்னே குப்பை போட்டு வைக்கும் அந்த மருமக. எங்கே இப்போ கோலம் போட சொல்லு பார்க்கலாம் என்ன அப்படின்னு கேட்குது. அதனால் மாமியாராக இருக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இது பண்ணிங்கன்னா ஒரு கட்டத்தில் அதுக்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம் நிச்சயமாக முடியாது. நாங்கள் எதுவும் சொல்கிறது இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிறோம். ஆனால் நாங்களாம் எதுவுமே சொல்ல மாட்டோம். ஏன்னா ரெண்டையுமே நாங்கள் பார்த்தவங்க. சமயம் கிடைக்கும் போது பழி எடுக்கிறாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது, நாமளாக இருந்தாலும் அப்படி தானே செய்வோம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டோம்.